வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் இடம்பெற வாய்ப்பு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பற்றி ஆலோசனை. மியான்மர் நாட்டில் இருந்து பருப்பு இறக்குமதி. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் விரட்டியடிப்பு. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை தொடங்குகிறது. முதலில் பகல் 11 மணிக்கு ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்துகிறார். இதனை அடுத்து கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என முடிவு செய்ய பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற உள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றியை பெற்ற அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணிக்கு தொடங்கவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதன்முறையாக ஆளுநர் உரை இடம்பெற இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு தமிழக ஆளுநர் ரோசையா புதிய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து உரையாற்ற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை வருகின்ற திங்கட்கிழமை முதல் 3 அல்லது 4 நாட்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக 89 இடங்களிலும், காங்கிரஸ் 8 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடங்களிலும் என திமுக பலம்பொருந்திய எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து, அதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது உட்பட பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்து இந்த பேரவையில் குரல் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை தொடங்க உள்ளதை முன்னிட்டு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று மாலை 6 மணியளவில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியது. இதில் சட்டப்பேரவையில் எழுப்பவுள்ள பிரச்சினைகள் குறித்து புதிதாக தேர்வான எம்எல்ஏக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் யுத்திகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. 42 சட்டமன்ற உறுப்பினர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரு, சட்டமன்றத்தினுடைய மரபு என்ன, விதிமுறைகள் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். நாட்டில் அதிகரித்து வரும் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் மியான்மர் நாட்டில் இருந்து பருப்பு இறக்குமதி செய்வது என இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் பல மடங்கு அதிகரித்து வருகின்றன. தக்காளியின் விலை கிலோ 100 ரூபாயை எட்டியுள்ளது. அனைத்து காய்கறிகளின் விலைகளும் உயர்ந்து வருகின்றன. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அதிகரித்து வரும் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ராம்விலாஸ் பாஸ்வான், நிர்மலா சீதாராமன் மற்றும் பல்வேறு துறை உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தில் விலைவாசியை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான பருப்பை மியான்மர் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டியடித்தனர். ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 100க்கும் அதிகமான விசைப்படகுகளில் நேற்று 500க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். தனுஷ்கோடி ஆழ்கடல் பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பினர். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடிச்சிருக்கும் போதே இப்போ கட்சி அருகில் நின்ற நேவி எல்லாம் இப்போ ஏறத்தாழ ராமேஸ்வரம் போன வரைக்கும் நேரம் வந்து அவங்க எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. அதனால் இப்போ யார்கிட்டையும் சொன்னாலும் இங்கே இந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. இது வரைக்கும் சொல்லி பார்த்து தான் ஏற்பட்ட உயிரை இழந்துட்டா அடி வாங்கினதே மிச்சம். ஏன் உங்கள் நேவிக்காரன் எங்கே போனா, உங்கள் பாதுகாப்போட எங்கே அப்படின்னு எங்கே கேட்குறான். எங்கள் வழியில் தானே கிடக்குறோம்,
அப்படியே ஜிபிஎஸ் நம்பர்லாம் காட்டினா அதை பறிச்சுக்கிட்டு போயிடுறான். மண்டப கடலில் வந்து நம்ம எல்லையில் தான் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து நியாய்க்காரன் வந்தான் வந்து பிடிச்சி அடித்தான். அந்த சித்திரவதனால நாங்கள் வந்து தெற்க கடத்திக்கிருக்கோம். எங்கள் எல்லைகளை வராத கச்சதுக்கிட்டு நீ பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அடிக்காங்களே. கட்சி மத்திய அரசு கேட்டு பிரச்சனை முடிச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டப்பேரவை செயலர்களை பாரதிய ஜனதா நியமித்தால் குற்றமில்லை, ஆனால் ஆம் ஆத்மி நியமித்தால் குற்றமா என தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். தில்லியில் ஆளும் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 21 எம்எல்ஏக்களை நாடாளுமன்ற செயலர் எனப்படும் இணை அமைச்சர் அந்தஸ்தில் நியமித்தது. இதற்கு இரட்டை ஆதாய சட்டத்தில் இருந்து விலக்களிப்பதற்கான மசோதாவையும் தில்லி சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. ஆனால் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதையடுத்து இரட்டை ஆதாயம் பெற்ற குற்றத்திற்காக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 21 பேரும் பதவி இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தில்லி செய்தியாளர்களுடன் பேசிய தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸைச் சேர்ந்த ஷீலா தீக்ஷித் தில்லி முதல்வராக இருந்தபோது அக்கட்சியின் அஜய் மக்கான் நாடாளுமன்ற செயலராக இருந்ததாக குறிப்பிட்டார். இதேபோல பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர் முதல்வராக இருந்தபோதும் பாஜகவை அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டியுள்ளார். தில்லி ஆம் ஆத்மி அரசுக்கு மத்திய அரசு இடையூறு விளைவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வழக்கறிஞர்கள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட புதிய விதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த மாட்டோம் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களுடன் வழக்கறிஞர்களுடன் பேசிய அவர் வழக்கறிஞர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை நீதிபதியிடம் இன்று முறையிட்டார். இதையடுத்து தலைமை நீதிபதி கவுல் இதனை கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காணவும் தயாராக இருப்பதாக தலைமை நீதிபதி அறிவித்துள்ளதாக பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணதுனால தான் பாய்காட் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜுடிஷியரியும் பாதிக்குது, எங்களையும் பாதிக்குது, வழக்காடுகளையும் பாதிக்குது. நீங்கள் அந்த ரூல்ஸை வந்து வித்ரா பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா அட்வொகேட்ஸ்னால் இப்போ உங்கள் அப்பீல் பண்ண இன்வைட் பண்ணுறேன். ஆல் பார் லீடர்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் மட்டும் இல்லை, சபார்டினேட் கோர்ட் லீடர்ஸ் வாங்க பேசுங்க, ஒவ்வொரு அட்வொகேட்டும் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் பண்ணுங்க, ரெவ்யூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இதுக்கு மேல் நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு. திருவள்ளுவர் பெருமையை நாடு முழுவதும் பரப்ப தமிழக மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலையை வரும் 26ஆம் தேதி அம்மாநில முதல்வர் ஹரீஷ் ராவத் திறந்து வைக்கிறார். இதற்கான சிலை கன்னியாகுமரியில் இருந்து வரும் 18ஆம் தேதி எடுத்துச் செல்லப்பட இருப்பதாக தருண் விஜய் தெரிவித்தார். 18ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி 22ஆம் தேதி சென்னைக்கு திருவள்ளுவர் சிலை கொண்டுவர இருப்பதாகவும் அதனை அடுத்து உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாருக்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த சிலையை நிறுவும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர், முதல்வர் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். I have come here to invite His Excellency Governor, Chief Minister of Tamil Nadu, and we are inviting all the respected political leaders of all political parties, because Thiruvalluvar belongs to us all. He is a universal poet, philosopher. Let everyone participate in the Thiruvalluvar Ganga Payanam. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னல் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணிக்கு பிடியாணை, நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக அரசு தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி நேரில் ஆஜராகாததால் நாகர்கோவில் அமர்வு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சந்தை திடலில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பேசினார். அப்போது அவர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் விஜயதாரணி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இன்று அவர் நேரில் ஆஜராகாததால் அவருக்கு மாவட்ட அமர்வு நீதிபதி சசிகுமார் பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டார். புதுச்சேரி காவல்துறையின் புதிய தலைமை இயக்குநராக சுனில்குமார் கௌதம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் காவல்துறை தலைவராக இருந்த பிரவீர் ரஞ்சன் தில்லிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தில்லியில் பணியாற்றிய சுனில்குமார் கௌதம் புதுச்சேரிக்கு இயக்குநராக நியமிக்கப்பட்டார். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுனில்குமார் கௌதம் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அந்த கவுன்சிலின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் வழக்கறிஞர் ஐயப்பமணி அப்பதவியில் இருந்து விலகியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வழக்கறிஞர் ஐயப்பமணி, வழக்கறிஞர் மீதான புதிய சட்டத்திற்கு பார் கவுன்சில் தலைவர் செல்வம் உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். பார் கவுன்சில் சேர்மன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ரூல்ஸ் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறார்கள். ரூல்ஸ் கமிட்டி தான் தற்போது அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 விதிகள் 14 சில புது திருத்தங்களை செய்துள்ளது. அதற்கு என் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். சென்னை ஆழ்வார்பேட்டையில் தீனதயாளனுக்கு சொந்தமான 3 இடங்களில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட சிலைகள், ஓவியங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காணாமல் போன தங்களுக்கு சொந்தமான சிலைகளை தேடி பலர் வந்து கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. சிலை கடத்தல் வழக்கில் தீனதயாளன் தொடர்ந்து ஆஜராகி வாக்குமூலத்தை அளித்து வருகிறார். இந்நிலையில் 300க்கும் மேற்பட்ட கற்சிலைகள், 50 சிலைகள், பழங்கால ஓவியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதுவரை அதாவது அந்த சிலைகளையோ பழங்கால ஓவியங்களையோ அடையாளம் கண்டு பெற்றுக்கொள்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததன் பேரில் தொடர்ந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்து தங்களது சிற்பங்கள் அடையாளம் காண வந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலி கூடங்குளத்தின் அருகே உள்ள இடிந்த கரையில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த சிற்பமான உயிர் தாண்டவர் மரச்சிற்பமானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக ராமு என்பவர் புகார் அளித்துள்ளார். அவர் அதாவது அந்த சிலையானது இங்கு இருக்கிறதா என்று அடையாளம் கண்டுகொள்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார். இடிந்தகரை மீனவ கிராமத்திலே இயேசு கிறிஸ்து நாதருடைய மரத்தாலான ஒரு சிறுவம், அந்த சிறுவமானது களவு போனது தெரிய வந்தது. சென்னையிலே மரத்தாலான சிறுவம் ஒன்று பிடிபட்டது எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த அடிப்படையிலே அந்த சிறுவம் எங்களுடையது தானா என்பதை அடையாளம் காட்டுவதற்காக நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து தீனதயாளனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிந்த பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான மேலும் 2 இடங்களிலும் சோதனை நடத்துவதற்காக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அனுமதி கேட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக ஆழ்வார்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் 80% கூலி உயர்வு கேட்டு 3வது நாளாக காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சங்கரன்கோவிலில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக 10,000க்கும் அதிகமான விசைத்தறி கூடங்களில் விசைத்தறி தொழில் நடைபெற்று வருகிறது. பழைய ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி விசைத்தறியாளர்கள் 3வது நாளாக காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 1,20 லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரூபாய் சங்கரன்கோவில் நகரத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 3 நாட்களில் 1,20 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையிலே ஒப்பந்தம் ஏற்படாமல் பேச்சுவார்த்தை தள்ளி கொண்டு சென்றால் நிச்சயமான முறையில் இந்த வருடமும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
பழம்பெரும் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. இயக்குனர் திருலோகச்சந்தர் வேலூர் மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்தவர். அரசியலை சிறப்பு பாடமாக எடுத்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் MA படித்த அவர் மிக இளம் வயதிலேயே திரைப்படத்துறையில் நுழைந்தார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்ட இவர் சில படங்களுக்கு கதை எழுதிய பிறகு வீரத்திருமகன் என்ற திரைப்படத்தை முதன்முறையாக இயக்கினார். CL ஆனந்தன் கதாநாயகனாக நடித்த அந்த படம் வெற்றிகரமாக ஓடியதைத் தொடர்ந்து அவர் படங்களை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். MGR படங்களில் வித்தியாசமானதாக கூறப்படும் அன்பேவா, சிவாஜி கணேசன் நடித்த தெய்வமகன், டாக்டர் சிவா, பாரத விலாஸ், எங்க மாமா, எங்கிருந்தோ வந்தாள், அவன்தான் மனிதன் திரைப்படங்களிலும், ஜெமினி கணேசன் நடித்த நானும் ஒரு பெண், ராமு, ரஜினிகாந்த் நடித்த வணக்கத்திற்குரிய காதலியே, சிவகுமார், ராணிச்சந்திரா நடித்த பத்திரகாளி உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியவர் திருலோகச்சந்தர். இயக்குனர் SP முத்துராமனின் குருவான இவர் சிவாஜி கணேசனுக்கு பிடித்த இயக்குநர்களில் ஒருவரும் ஆவார். சில தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ள இவர் அண்மை காலமாக உடல்நலம் குன்றியிருந்தார். முதுமையின் காரணமாக இன்று காலமான திருலோகச்சந்தரின் இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெற உள்ளன. மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே, அழகிய ராணி, அருகில் வரலாமா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை. ஃபாதர் ஏசி திருலோகச்சந்தர் இன்றைக்கி 2:45க்கு காலமானாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டை லூஸ் பண்ணுறதுக்கு as a son as well as on behalf of my family. இறுதி சடங்கு நாளைக்கு 3 மணிக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு 4:30 மணிக்கு பெசன்ட்ங்கிற கிரிமட்டோரியமில் அவருடைய இறுதி சடங்கு நடக்குங்க. இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தரின் மறைவுக்கு முதல்வர் ஜெயலலிதா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கதாபாத்திரங்களை சிறப்பான முறையில் சித்தரிப்பதில் தேர்ந்தவர் என்றும், திரையுலகம் கண்ட மிகச்சிறந்த இயக்குநர்களில் திருலோகச்சந்தரும் ஒருவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மரக்காணம் அருகே பழச்சாறு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள மண்டவாய் புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பழச்சாறு தயாரிக்கும் ஆலை ஒன்றுள்ளது. இந்த ஆலையின் பின்புறம் உள்ள குப்பை கிடங்கில் இன்று மதியம் ஏற்பட்ட தீ ஆலைக்குள்ளும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். எனினும் தீ விபத்தினால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து மரக்காணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விலை வீழ்ச்சியில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் இன்று முதல் 32 மாவட்டங்களில் 43 கொள்முதல் நிலையங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. அதன்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள கொப்பரை தேங்காய் கொள்முதல் திட்டத்தை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். முன்னதாக விவசாயிகள் கொண்டு வந்த தேங்காய் பருப்புகளை ஆய்வு செய்த ஆட்சியர் அரவை கொப்பரைக்கு 59 ரூபாய் 50 காசுகளும், பந்து கொப்பரை தேங்காய்க்கு 62 ரூபாய் 40 காசுகளும் ஆதார விலையாக நிர்ணயிப்பதாக தெரிவித்தார். மேலும் ராசிபுரம் போன்று நாமக்கல், திருச்செங்கோடு வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலமும் கொப்பரை தேங்காய்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்தார். கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் மூலமாக இந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்பட இருக்கின்றது. இதற்கு அரசு அறிவித்த ஆதரவு விலை அரவை கொப்பரை தேங்காய்க்கு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 59.50 வீதமும், பந்து கொப்பரை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 62.40 வீதமும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு வழக்கறிஞரும் காவல்துறையினரும் மோதிக் கொண்டனர். இதனை பார்த்த நீதிபதி யுவராஜ் வழக்கறிஞரை கண்டித்தார். தனது அறையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வழக்கறிஞர் விவேகானந்தனின் இருசக்கர வாகனத்தை தள்ளி நிறுத்துமாறு நீதிபதி யுவராஜ் உத்தரவிட்டதை அடுத்து காவல் உதவி ஆய்வாளர் ஜெயராமன், ஏட்டு சுரேஷ் ஆகியோர் வாகனத்தை தள்ளி வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் விவேகானந்தன் காவல்துறையினர் தாக்கி மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் இருதரப்பினரையும் சமரசம் செய்து வைத்தார்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செண்பகவல்லி அணையை சீரமைக்க கோரி சங்கரன்கோவில் பகுதியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள செண்பகவல்லி அணை கடந்த 1965ஆம் ஆண்டு நேரிட்ட மழை வெள்ளத்தினால் சேதமடைந்தது. அந்த அணையை சீரமைக்க கோரி கடந்த பல ஆண்டுகளாக விவசாயிகள் கோரி வரும் நிலையில் அதனை வலியுறுத்தி இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் சங்கரன்கோவிலில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கேரள அரசாங்கம் மூலமாக அதை இடிக்கிற முயற்சியிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற பொழுது கூட ஒரு 100 மீட்டருக்கு இடித்து விட்டார்கள். தேர்தலில் கவனம் செலுத்துகிற பொழுது யாருக்கும் இந்த கவனம் வராது என்று. ஆகவே முழுமையாக கேரள அரசாங்கம் இதில் தலையிட்டு செண்பகவல்லி அணையை மீண்டும் கட்ட வேண்டும். செண்பகவல்லி அணையை கேரள அரசு நமக்கு தாக்கீது இல்லாமல் வனத்துறை அளித்துள்ளது. நமக்கு உரிமையான நீராதார திட்டம். நம்ம இந்த நீராதாரங்களை அடுத்த மாநிலத்தை நம்ப வேண்டியிருக்குது. இப்படியான சூழ்நிலை ஒருமைப்பாடு, ஒரு சமஷ்டி அமைப்பில் வேண்டாம் வெறுப்பாக அண்டை மாநிலங்கள் நம் மீது இருப்பது கொஞ்சம் கூட அர்த்தமில்லாத விஷயம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டப்பகுதியில் தாழ்வாக சென்ற மின் கம்பியை உரசிய காட்டு யானை அந்த இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேரம்பாடி கோரஞ்சால் பகுதியில் தனியார் தோட்டத்திற்கு சொந்தமான வனப்பகுதி உள்ளது. அங்குள்ள மூங்கில் காட்டில் 15 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை ஒன்று உணவை தேடி வந்துள்ளது. அப்போது மூங்கில் மரங்களுக்கு மத்தியில் தாழ்வாக சென்ற மின் கம்பியை காட்டு யானை துதிக்கையால் பிடித்ததில் மின்சாரம் பாய்ந்து அந்த யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரும் மின்வாரிய அலுவலர்களும் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். சேரம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் மின் கம்பிகள் தாழ்வாக செல்வதை மின்வாரியத்துறையினர் அலட்சியம் செய்வதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் காகித ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சூளகிரியை அடுத்த பெரிய மோதுகான பள்ளியில் அமைந்துள்ள தனியார் காகித ஆலை ஒன்றில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த ஹொசூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ கட்டுக்குள் வராததை அடுத்து கிருஷ்ணகிரி, பர்கூர், ராயக்கோட்டை ஆகிய இடங்களில் இருந்து 7 தீயணைக்கும் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 2வது நாளாக இன்றும் தீயணைக்கும் பணி நடைபெற்றது. இதில் 25 கோடி ரூபாய்க்கும் மேலான காகிதங்களும் பொருட்களும் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜிம்பாப்வேவுடனான 3வது ஒருநாள் போட்டி இந்தியா அபார வெற்றி. வரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பாக அறிவிக்கப்பட்ட பினடுபோ எரிமலை வெடிப்பின் 25வது ஆண்டு நினைவு தினம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று அனுசரிக்கப்பட்டது. தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸின் லூசா தீவில் உள்ள பினடுபோ எரிமலை கடந்த 1991ஆம் ஆண்டு வெடித்ததில் 1000க்கும் அதிகமானோர் பலியாகினர். அந்த பகுதியில் இருந்த 2,50,000க்கும் அதிகமான மக்கள் அருகில் இருந்த பாம்பாங்கா பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். எரிமலை வெடிப்பின் 25வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பாம்பாங்காவில் இன்று நடைபெற்ற பேரணியில் எரிமலை வெடிப்பு விபத்தில் இருந்து தப்பிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட அவர்கள் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.
ஜிம்பாப்வேக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக ஜிம்பாப்வே சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்ற தொடரை கைப்பற்றியது. தலைநகர் ஹராரேவில் இன்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி முதலில் பேட்டிங் செய்தது. 42.2 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அந்த அணி 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்தியாவின் பும்ரா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அடுத்து களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் லோகேஷ் ராகுல் 63 ரன்களும், ஃபைஸ் பாசல் 55 ரன்களும் எடுத்தனர். 21.5 ஓவரில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 126 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. And those look like the winning runs. India have done it for the third time. The end of 1998-99 season, won by 10 wickets there, congratulating each other and well, I think reacquainting them. People were expecting Zimbabwe to win, but to compete would have been very important. That hasn't happened. The 168 India made. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் இடம்பெற வாய்ப்பு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பற்றி ஆலோசனை. மியான்மர் நாட்டில் இருந்து பருப்பு இறக்குமதி. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல். ராமேஸ்வரம் மீனவர்கள் நடுக்கடலில் விரட்டியடிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.